guys, welcome to பஸ் எட் ஸ்குவாட் சென்னை. நான் வண்டியை பஸ் ஸ்டாண்டில் பார்க் பண்ணிவிட்டு சரி சலூன் பக்கத்தில் இருக்கே ஹேர் கட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் கைஸ். பார்த்தா ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஏப்பா திருப்பதிக்கு போனோம் வாடான்னு கூப்பிட்றாரு. ஒரு மனுஷனை ஹேர் கட் பண்ண விட மாட்டிங்களா? சரி நம்மளுக்கு ஆர்டர் தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு நம்மளும் ஹேர் கட் பண்ணுறத பண்ணி ஒழுங்காக முடிச்சுட்டு, என்னடா தள்ளதே கீழே வந்துட்டீங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்மளும் அப்படியே ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக நம்மளோட பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய வேலை வேறு இருக்குது. டக்குன்னு வந்து வண்டியை க்ளீன் பண்ண வேறு வாங்கணும். என் வண்டியை பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும், அதுவும் இருக்குது என் வண்டி. ஸோ நம்ம இன்றைக்கி ஓட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஈச்சர் வேனை தான் நம்ம இன்றைக்கி ஓட்ட போகிறோம். அது ஈச்சரா மஹேந்திராவா பிராண்ட் எனக்கு தெரியாது கைஸ், இருங்க. இது மஹேந்திரா தான் நினைக்கிறேன், இருங்க. இது என்ன பிராண்டு நம்மளுக்கு தெரியாது. எஸ் கைஸ், மஹேந்திராவில் இந்த டூரிஸ்ட்டு வந்தால் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஈச்சர்னு சொல்லிட்டேன். இந்த வண்டி எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, இதே வண்டியில் நம்ம போக முடியாது. ஸோ அதனால் வண்டியை ஃபுல்லாக கழுவி வாஷ் பண்ணி நிறைய வேலைலாம் இருக்குது, மாடிஃபை எல்லாத்தையும் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். இன்றைக்கே தான் ஆக்சுவலி போகணுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டக்குன்னு வண்டி எடுத்துக்கலாம். இன்டீரியர்லாம் கூட பாருங்கள் இவ்வளோ அழுக்காக இருக்குது. நம்ம டக்குன்னு இன்ஜின் ஆன் பண்ணி, இருங்க ஒரு நிமிஷம். எஸ், அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ரிவர்ஸ்லேயே வந்து கண்ணாடி கூட தரல பாருங்கள் பின்னாடி, அந்த அளவுக்கு ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு இந்த கடை தான் இருக்கா, கார் வாஷிங் கடை பார்த்தா ஸ்ட்ரீட்டாக போனால் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் போய் வாஷ் பண்ணினோம் காரை, சாரி வண்டியை. பேர் தான் ஆக்சுவலி கார் வாஷிங், நான் வண்டியை கூட வாஷ் பண்ணுவாங்க. அண்ட் எந்த வண்டியோட மோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயோ எப்பா, ஏன்டா ஆரம்பத்தில் எப்படி வைக்கிறீங்க, நான் இப்படி தாண்டா வந்தேன். ஷப்பா. எஸ், நம்ம போய் வண்டியை வாஷ் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ட்ரிப்பு கிளம்பிடுவோம். ட்ரெயின் வரப்போகுது, நம்ம அடுத்து வருது. பட் எங்கே எதெல்லாம் தெரில. இங்கே எதுக்கு ஆக்சுவலி நம்ம வரோம், ஃப்ரீ தானே. இருங்க, எங்கே இருக்காது டவுட்டு. அப்படியே வெளியில் சைடு கைஸ், நம்ம உள் சைடு வந்துட்டோம். வெளி சைடா, நம்ம உள்ளே வந்துட்டோம். வெளியே ஒரு ரோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோட்லையா. இப்போ டக்குன்னு திரும்பி அங்கே போனோம். அதெல்லாம் பார்க்கவே இல்லை. இதில் உள்ள வெட்டாலாம் சரிப்பட்டு வராது. நம்ம அப்படியே இது வெளில போயிடலாம். என் வண்டியை இதுதான் பண்ண போகிறோம். இல்லை, வாய்ப்பே இல்லை. நம்ம அப்படி தான் போய் ஆகணும் போல். லெட்ஸ் கோ. எஸ், வெளியே போகணும். நான் இப்போ எப்படி நான் வெளில போவேன், எப்பா எப்படியாவது நான் வெளில விட்டுருங்கடா சாமி. அது வெளில போயிட்டா போதும். எனக்கு பிரிட்ஜு மாதிரி இருக்குது மேலே, இப்படி ஏறி மேலே போய் கீழே இறங்கி தேவையில்லாமல் சுற்றி வரேன்.
அந்த ரூட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போனோம். பட் நான் இது மேலே ஏறி போயிட்டுருக்கேன். திருப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா போகணும். எதுக்கு எனக்கு இதெல்லாம் நடக்கும். டேர்ன் பண்ணிட்டோம். அந்த பசங்க ஏதோ கத்துறாங்கன்னா கத்துறானுங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஹெல்ப் பண்ண சொல்கிறானுங்களா, இல்லை துரத்தி விட்றானுங்களா, இல்லை காசு வேணும்னு கேட்குறானுங்களா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன எவ்வளோ தூரம் இருக்குது? ஓ, நான் இங்கே விட்றேன். இருங்க, நான் அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடி தாங்க வயசு இருக்குது. அந்த சைடு இந்த கார் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த கடையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகுது கைஸ். எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் மேனுவலி வாஷில் போட்டுடலாம். எஸ், மேனுவலி வாஷில் போட்டு வாஷ் பண்ணிடுவோம். இருங்க ஹாய்ஸ் ஒரு நிமிஷம். எஸ், பார்த்தீங்கன்னா எப்படி வாஷ் ஆகுது. எப்படி இருந்தால் வண்டி அப்போ எப்படி இருந்தது. இன்டீரியர்லேயும் போயிடுச்சு கைஸ், பிரச்சனை இல்லை. போய் சர்வீஸ் மட்டும் 100% ஹெல்த்து வச்சுக்கலாம். இப்போ அதே நான் எங்கேன்னு போய் கண்டுபிடிப்பேன். ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். நம்ம அது எங்கே இருக்குது? அப்படியே தான் நம்ம போகணுமா? இருங்க. எஸ் கைஸ், இப்படி தான் போகணும். இப்படி போனால் ஒன்று வரும், அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ எஸ், ஒரு சர்வீஸ் சென்டர் ஒன்று வரும். அந்த சென்டர் நம்ம எப்போ போனாலும் திறந்துருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டோட சென்டர் தான். உங்களுக்கு எதாவது வண்டி டேமேஜ் ஆச்சுன்னா அங்கே போய் சரி பண்ணிட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வண்டியை சர்வீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேசஞ்சர்ஸை போய் பிக்கப் பண்ணணும். பிக்கப் பண்ணிவிட்டு மீட் பண்ணுறேங்க ஐஸ் உங்களை. வெயிட் அ மினிட். நான் கடை போயிடுச்சா? எஸ், பின்னாடியே போயிடுச்சு. பின்னாடி வந்துடலாம். அதோ இருக்குது. இதான் எஸ் கைஸ், இதுதான் ஃப்ரெண்டு கடையை மறந்துட்டோமே. ஷே, அப்படியே உள்ள எடுத்துகிட்டு போய். எஸ் கைஸ், இந்த சர்வீஸ் பண்ணிவிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். எஸ் கைஸ், முடிச்சாச்சு. இப்போ நான் பேசஞ்சர்ஸை போய் ஏற்றிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். எஸ், இருங்க. இப்போ பேசஞ்சர்ஸை போய் பிக்கப் பண்ணிப்போம். எஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் தான் சொன்னாங்க எங்கேயோ. பட் எங்கன்னு எனக்கு தெரியாது.
நான் கொஞ்சம் தூரம் இருக்குது, ஹெட்லைட்டே போட மாட்டிகிட்ருக்கேன். பின்னாடி வருதா? இந்த பாருங்க, இப்போ கூட எதை கத்தின்னு இருக்கிறானுங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. யாருன்னா இந்த இந்தோனேஷியன் பீப்புள் யாருன்னா இருக்கீங்கன்னா அவனா சொல்கிறாங்க மட்டும் கேட்டு சொல்லுங்கள் கைஸ். எஸ், நம்ம இந்த மலைக்கு போகிறது கூட கொஞ்சம் ஈஸி தான் திருப்பதிக்கு. இப்போ அவங்கள போய் பிக்கப் வேறு பண்ணணும். எதுக்கு இந்த அவசர ட்ரிப்புன்னு தெரில. எப்போவுமே நான் சொல்கிறது அவங்கக்கிட்ட 1 வீக் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நான் ஏற்பாடு முடிச்சிடுவேன். இப்போ ஃபோன் பண்ணுறாரு அவர். எஸ், இதுதான் இதுதான் நம்ம பேசஞ்சரோட வீடு. அவன் ஏறிட்ட உடனே நான் அவங்கள பார்க்குறேன் கைஸ், இருங்க. எஸ், அவன் ஏறிட்ட உடனே அவங்கள பார்க்குறேன். எஸ் கைஸ், எல்லாம் ஏறிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதிக்கு போகிறதான் வேலை. ஸோ இங்கேருந்து திருப்பதிக்கு எவ்வளோ காட்டுதுன்னா, இருங்க, என் வீட்டை விட்டு வெளில வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருப்பிட்டு நம்ம போகலாம். எஸ், லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஸோ எஸ், அவங்க வீட்டிலேருந்து திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours ஆகும். ஸோ நம்மளும் அப்படி தான் போக போகிறோம். நான் அவங்கள மலையோட அடிவாரத்தில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் மட்டும் பார்த்துருங்க இந்த டிரைவிங்கை. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நான் அவங்கள அந்த மலையோட அடிவாரத்தில் கண்டினியூ பண்ணுறேன் நான் டிரைவிங்கை. கொஞ்ச நேரம் ஓட்டினா தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 minutes மட்டும் அங்கே காட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அங்கே தான். ஸோ இந்த மூடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறை இல்லை. பிரேக்கிங், ஸோ சஸ்பென்சர் செம்மையாக இருக்குது. என் பாருங்கள், பிரேக் அடிக்கிறப்போ எப்படி ஆகுதுன்னு. இருங்க, கொஞ்சம் ஸ்பீடாக போய்ட்டு ஹேண்ட் பிரேக் ப்ரெஸ் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். அபவ் ஒரு 100, 120 அந்த மாதிரி போயிட்டு சடன் பிரேக் ட்ரை பண்ணலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. 120 வந்துட்டோம். சடன் பிரேக் அடிக்கிறேன். ஸ்டாப் ஆகிடுதே. வாவ், நல்லா இருக்குது சஸ்பென்சர். எஸ், நான் உங்களை மலையோட அடிவாரத்தை நான் மீட் பண்ணுறேன். பை கைஸ். எஸ் கைஸ், ஸோ நம்ம மலையோட அடிவாரத்துக்கிட்ட தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் நம்ம மலை ஏற போகிறோம். ஸோ நம்ம இங்கே வரத்துக்குள்ளே காலையில் ஆயிடுச்சு. நம்ம நைட்டு ஒரு சம்திங் டைமுக்கு கிளம்பணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே காலையில் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அப்படியே மலையோட அடிவாரத்தில் வந்துட்டோம். எப்படியாவது ரீச் பண்ணிவிடுவோம். அந்த மலையோட ஸ்லோப் வரும்ல, அப்போது எப்படி ஏறுதுன்னு மட்டும் பாருங்கள். எங்கேயும் இடிக்காமல் போயிடணும். 1 வேவாக வச்சுருந்தா கூட பின்னாடியே போயிருந்துக்கலாம். வேறு 2 1 வே தான், ஆனால் 2 இதுவாக இருக்குது. இந்த மாதிரி ஒரே சிங்கிள் லைனாக இருந்தால் பரவாயில்ல, டபுள் லைனாக இருக்குது. டபுள் லைனாக இருந்தால் பிரச்சனை. அது இப்போ 2 பஸ் வருதுன்னா என்ன ஆகிறது? ஷபா,
எவ்வளோ நேரம் இருக்குன்னு வேறு தெரியல. இப்போ பாருங்கள், இதை தான் சொன்னேன். மை காட். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தா கூட பிரச்சனை இல்லை. இதில் போனேன், அந்த பஸ்ஸுக்காரன் எங்கே அவனை பிடிங்க, அவனை அப்படி போனானே. நான் அப்படி திரும்பினேன், அதை போகிறான் பாருங்கள், அதை போகிறான். சரி, நம்ம மலையோட அடி வாரத்துக்கு எவ்வளோ நேரம் இருக்குது இருங்க. இது என்னது? நம்ம அவங்கள யாவது பண்ணோம் கைஸ். அந்த பஸ்ஸுக்காரன் போனான்னா நான் ஆக்சுவலி அவன் போயிட்டான்னு நான் திரும்பினேன். பட் அவன் பிரேக் அடிச்சிட்டான். எதுக்கு பிரேக் அடிச்சானே தெரில. அவன் போயிட்டான், நான் திரும்பினேன். திருப்பதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் இருக்கான். எஸ், மவுண்டன் ஸ்லோப் வந்துடுச்சு. நம்ம அப்படியே ஏற போகிறோம். ஜாலி. அவ்வளோதான், காதெல்லாம் மூடிக்கும். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. காதெல்லாம் வேறு அப்படியே மூடிக்கும். அப்படியே கோல்டு வர மாதிரி ஆகிடும் டக்குன்னு. எஸ், என்னடா இது ரோட்டில் மரம் இருக்குது. ஓ மை காட், ரோட்டில் மரம் நட்டு வச்சுருக்காங்க கைஸ். எடுத்தவங்க இதையும் எடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்ல. இதை மட்டும் வச்சுட்டு போயிருக்காங்க. ஆப்போசிட்டில் வெஹிக்கலே காணோம். எப்படி வருவாங்க புரியல. அப்படியே மேலே டக்குன்னு ஏறிடுவோம். ஸோ ஒரு நிமிஷம் வருங்க. ஸோ எஸ், இதனால அது ரோடு மேலே மழை வந்திருக்கு. செடி கொடிங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே எல்லாம். என்ன கைஸ் இது இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். நீங்கள் வந்து கீழே வந்து என்னத்துக்கு ஆகுறது? ஏங்க ஒரு லெவல் மேலே போயிட்டு அப்படியே மேலே வந்து கீழே பார்ப்போம். எஸ், இப்போவே காதெல்லாம் மூடுது. ஜன்னல்லாம் நல்ல வேலை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவன் எப்படி ஓட்டுறான்? எஸ், நெக்ஸ்ட் பெண்டில் வெயிட் பண்ணி இருப்போம். பிகாஸ் இந்த இடத்துல போலீஸ் வண்டி வேறு போச்சு. கேட்பார், அந்த இடத்துல நிற்கக்கூடாது. ஸோ அந்த பெண்டில் நிற்போம். நின்று கீழே வியூ பார்ப்போம். தெருதாண்டையானு அப்படியே போய் வண்டியை ஓரம் கட்டிட்டு அப்படியே வெள்ளம் வந்து பார்ப்போம். இருங்க. வாவ், சூப்பராக இருக்குது கைஸ் வியூவே. இங்கே வந்து பார்த்தாலே இந்த ரோடே நல்லா இருக்குது, சூப்பராக. எஸ், ஸோ அதுவே ரொம்ப சூப்பராக தெரியுது இந்த ரோடு நம்ம வந்ததே. இப்போ அங்கேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் தெரில கைஸ். இங்கேருந்து அந்த ரோடு மட்டும் தான் தெரியுது. அதெல்லாம் நிறைய ஆனால் தென்னை மரமா அதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓகே, நம்ம வண்டிக்கிட்ட போய் வண்டி எடுப்போம் டக்குன்னு. அது சரி, கண்ணாடி வேற பார்க்கணும். யாரும் இல்லை. எஸ், ஸோ என்ன எவ்வளோ நேரம் இருக்குன்னு தர மேலே ரீச் பண்ணேன். மேலே போயிட்டுனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். பிகாஸ் நைட்டில் இந்த வண்டி ஓட்டிகிட்ருக்கோம் நம்ம. எங்கேயும் நிறுத்தக்கூட இல்லை. ஸோ கொஞ்சம் தூரம் தானேன்னு சொல்லிவிட்டு டீ குடிக்க மட்டும் கொஞ்சம் ஒரு இடத்துல நிப்பாட்டினோம். நான் நிப்பாட்டல, அவங்களே நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம வண்டியை எடுத்துட்டோம். ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன் மேலே. ஏன்னா எத்தனை ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. எஸ் கைஸ், கோயிலை ரீச் பண்ணிட்டோம். பெருமாள் கோயிலை ரீச் பண்ணிட்டோம் கைஸ். திருப்பதி வெங்கடேஸ்வரா டெம்பிள் வந்துட்டோம் நம்ம எப்படியோ. ஸோ
இருங்க போய் பார்க் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் வேணாம். ஓ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்படியே நான் போயிட்டு அது பார்க் பண்ணிடுறேன். இந்த இடத்துல அப்படியே பார்க் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அந்த கடைங்க கிட்ட பார்க் பண்ணிவிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் அப்படியே இறங்கிட்டாங்க. ஸோ நம்மளும் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போய். கோபுரம்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். அப்படியே நல்லா இருக்குது கைஸ் கோபுரம் அதே மாதிரி இந்த ஹில்ஸ் வந்த நம்ம ரோடு அதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. அண்ட் உள்ள பெருமாளி எஸ் இந்த கோல்டனில் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இதுவும் அமேசிங்காக நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்படி பண்ணாங்கன்னே தெரில. உள்ளே தான் பெருமாள் இருப்பார். அவரை போய் வணங்கிட்டு வேலையை பார்ப்போம். சாமி கும்பிடுங்க வயசெல்லாம் சாமி கும்பிடுங்க. எஸ் நம்ம சாமி கும்பிட்டாச்சு. அண்டு இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. நம்ம இந்த திருப்பதி ட்ரிப் வந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மோடோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ் கைஸ், பை பாய்.